இன்றைக்கி வந்து பன்னீர் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ எப்போவுமே பன்னீர் செய்யும்போது நம்ம பால் சூடு பண்ணல, பால் சூடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி விட்டு, ஒரு கப்பு தேவையில்லை, ஒரு 1/4 கப்பு தண்ணி வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் பால் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம விட்டுக்கலாம் பாத்திரத்தில். எதுக்காக நம்ம வந்து இந்த தண்ணி விடுறோம் அப்படின்னா பால் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காது, அதுக்காக தான் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம். இப்போ நான் 1 லிட்டர் பாலையும் வந்து நான் சேர்த்துக்கிடுறேன். 1 லிட்டர் பால்லேயும் வந்து நமக்கு ஒரு 300 கிராம் பன்னீர் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஆரஞ்சு கலர் பால் எடுத்திருக்கோம், இது ரொம்ப திக்கான பால், இது பன்னீர் வந்து ரொம்பவே நிறைய கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 1 லிட்டர் பால் வந்து எடுத்துருக்குறோம் பன்னீர் செய்கிறதுக்கு. நான் பன்னீர் செஞ்சிட்ருக்கேன். பனியை வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொன்னான், அதனால் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லெமன் வந்து எடுத்துருக்கிறேன். நூடுல்ஸ் எல்லாம் பண்ணோன்னா நம்ம பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பண்ணி சாப்பிட்ருவாங்க. அது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி சாப்பிட்ருவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு தேவை இருக்குல்ல அது, அதனால் அவங்களே பண்ணி சாப்பிட்ருவாங்க. யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. லெமனுக்கு நான் வந்து சீடெல்லாம் வந்து எடுத்தாச்சு. பால் கொதிச்சதுமே நம்ம வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை வந்து இப்படியே நம்ம புழிஞ்சு விடக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி, லெமனை புழிஞ்சதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1 லிட்டர் பால் தான் நம்ம எடுத்துருக்குறோம். நான் இப்போ வந்து 2 லெமனையும் வந்து புழிஞ்சு எடுத்துடலாம். லெமன் நம்ம 1 தான் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து நான் 1/2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன் லெமனுக்கு. பால் வந்து நமக்கு பொங்கிடுச்சு, பொங்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பால் இவ்வளோ தான் பொங்கணும், இதுக்கு மேலே வந்து பொங்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தண்ணி சேர்த்து வந்து லெமன் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் சேர்த்ததுமே நமக்கு வந்து பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா போதும். பன்னீரும் தண்ணியும் வந்து தனியாக வருது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நம்ம விட்ட லெமன் வந்து பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வந்துடுச்சு. நம்ம இனி ஒரு காட்டன் துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துருக்குறோம். அதை இந்த பாத்திரத்துக்கு மேலே போட்டுக்கலாம். நம்ம இனி இதை வந்து வடிகட்டிடலாம். பன்னீரை தனியாக வடிகட்டிடலாம். நமக்கு இவ்வளவு பன்னீர் வந்திருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் பன்னீர் இருக்கும். நம்ம இனி இது வந்து ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கோம்ல, இந்த லெமனில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை இருக்கும், அது வந்து மாறதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த புளிப்பு சுவை போகிறதுக்கு. அதிலே வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணி எடுத்தாலே நமக்கு வந்து அந்த பன்னீரில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை எல்லாமே போயிடும். நல்லா வந்து இந்த மாதிரி 3 or 4 டைம்ஸ் வந்து நல்லா இப்படி நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இதில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை எல்லாமே வந்து போயிடுச்சு.
நம்ம இனி இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம இடிக்கல் இருக்கலாம், இதை வச்சு நம்ம வந்து வெயிட்டை வந்து வச்சிடலாம். ஏன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகுறதுக்கு. ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்க. காட்டன் துணினால நம்ம வந்து ஈஸியாகவே புழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. பன்னீர் மேக்கரில் நம்ம இனி கொட்டிடலாம். ஏன்னா தண்ணி எதுவுமே இல்லை. தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து தண்ணி இருக்கான்னு தெரியாது. இனி இதை இதுக்கு மேலே வச்சிடலாம். பர்ஃபெக்டான பன்னீர் வந்து ரெடி ஆகியாச்சுங்க. இனி நம்ம இதை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு வெயிட்டு தூக்கி நம்ம வச்சிடலாம். இடிக்கல் இருக்குல்ல, இது தூக்கி இந்த மாதிரி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பன்னீர் வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். இன்னும் 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்டான பன்னீர் வந்து ரெடி ஆகியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேடான பர்ஃபெக்டான பன்னீர் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி இதை நம்ம வந்து எந்த இதுக்குனாலும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பர்ஃபெக்டான பன்னீர் வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியாச்சு. இப்போ இனி இது நம்ம தேவைப்படும் போது நம்ம எப்போ வேணாலும் கட் பண்ணி நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். எவ்வளவு பெர்ஃபெக்டான க்யூபான பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளவு சாஃப்டாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம என்ன சைஸ்லனாலும், எந்த க்யூப்லேயோ ரெக்டாங்கிள் சைஸ்லையோ எந்த சைஸ்லனாலும் நம்ம கட் பண்ணி நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக வந்து மேக் பண்ணிடலாம் பன்னீர். இவ்வளோந்தாங்க. இந்த பன்னீர் செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸிங்க. நம்ம வீட்டிலே வந்து இந்த பன்னீரை வந்து ரெடி பண்ணிடலாம். பன்னீரில் வந்து பாலக் பன்னீர் செய்யலாம், பன்னீர் டிக்கா செய்யலாம், பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்யலாம். நிறைய வெரைட்டி வந்து பன்னீர் வந்து செய்யலாம். அதே நம்ம வீட்டில் வந்து பன்னீரை மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒவ்வொரு விதவிதமாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாகவும் நம்மளுடைய ரீசனபிள் ரேட்லேயும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம், டேஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணலேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.